ஹலோ மக்களே, வெல்கம் டு another episode of the Isai Podcast. அதாவது ஒரு பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பில்டிங்கை மட்டும்தான் பார்த்து ரசிப்போமே தவிர அந்த பில்டிங் கட்டினது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் மியூசிக் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த பில்டிங், சோ கால்டு பில்டிங், தட் இஸ் மியூசிக், அந்த மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த மியூசிக்கை பில்டு பண்ண ஒரு டீமே இருக்கும். ஒன் ஆஃப் தி 20+ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சினிமா மேக்கிங்ல முக்கியமான டிபார்ட்மெண்ட் இஸ் த மியூசிக் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு நமக்கு தெரிஞ்ச பர்சன், நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ், அதில் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் அவங்களாம் வந்துருவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பல டெக்னீஷியன்ஸ் வேலை பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஆசை ஃபார் தி இசை பாட்காஸ்ட் இஸ் டு பிரிங் எவ்ரிபடி ரிலேட்டட் டு மியூசிக் இன் டு இட். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இன்னைக்கு நான் கூப்பிட்டுருக்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன் who has worked for quite a few years in the industry now. அதாவது பாட்டு பாடினதுக்கு அப்புறமோ இல்லை மியூசிக் பண்ணதுக்கு அப்புறமோ இந்த டெக்னிக்கல் விஷயம் வந்து இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்னதான் நம்ம பாடினாலும் we are at the end of the day we are after all human beings. அதே மாதிரி என்னதான் மியூசிக் போட்டாலும் we are after all human beings. ஸோ டெக்கு உள்ள வரும்போது it will create a different magic, a different aura. ஸோ டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து எப்படி சிங்கிங்ல டெக்னிக்ஸ் இருக்கோ, மியூசிக்காலிட்டியில டெக்னிக்ஸ் இருக்கோ, ஒரு மியூசிக் மேக்கிங் அஸ் அ ப்ராசஸ்லயும் டெக்னிக்ஸ் இருக்கு. இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கண்ணாடியை திருப்பினா வண்டி எப்படி ஜீவா ஓடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கண்ணாடியை திருப்பி வண்டியை ஓட வச்சவங்க தான் அவங்க. கண்ணாடியை திருப்பிட்டு சவுண்ட் மேனிப்புலேஷன் அப்படின்னுவாங்க, இந்த பக்கம் மானிட்டரை திருப்பிட்டு என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. இது எனக்கே தெரியாதுங்க, அது அவர்கிட்ட கேட்க போறோம். டுடே வி ஹேவ் மிஸ்டர் ராஜ் குமார் வித் அஸ். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நைஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ so much for coming. It's an honor. அடாடா, எனக்கு தான் ஆனர் ஃபார் யூ டு ஹேவ் கம். ஏன்னா யூனோ என்னதான் வந்து நான் சொன்ன மாதிரி என்னதான் நாங்க வந்து பாடினாலும் மியூசிக் போட்டாலும் கிரியேட்டிவிட்டி ஆர்ட் அப்படின்லாம் நாங்க சொன்னாலும் இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் டு பிரிங் த கிரியேட்டிவிட்டி அவுட் இல்லையா? என்ன வே லைக் எல்லாரும் இது as I said it's a team work. பட் எல்லாருமே அந்த கை கோத்து போறதுக்கு வந்து யூ பிளே அ மேஜர் ரோல். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வாட் ஆக்சுவலி இஸ் யுவர் ரோல் அப்படிங்கறத நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணுற மெயின் ஒர்க் வந்து இட்ஸ் ஐ ப்ரொடியூஸ் மியூசிக். நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் அப்படின்றோடனே அது ஒரு ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து பார்ப்பாங்க. அது கிடையாது. இட்ஸ் கிரியேட்டிங் மியூசிக். ஸோ மியூசிக் கிரியேஷனா அப்போது அது மியூசிக் கம்போசிங் தானே அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மியூசிக் கம்போசர் செய்கிறது வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் வந்து செய்யணுன்றது அவசியம் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒரு மியூசிக் கம்போசர் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் இருக்கலாம். ஓகே, மேக் சென்ஸ். அப்படியும் இருக்கலாம். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக் வந்து எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஃப்ரேஸ் கேட்டிருப்பீங்க, ரைட்டிங் மியூசிக் அப்படின்னு. அது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த வந்த ஒரு இது. ஏன்னா ஒரு கம்போசர் ஒரு மியூசிக்கல் பீஸை ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோர் ஷீட் எடுத்து மியூசிக் எழுத ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். இத வந்து ஐ திங்க் இத வந்து ராஜா சார் வந்து மியூசிக் எழுதுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆமா. அது அந்த ஐ மீன் நம்மளோட கான்டெக்ட்ல நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். பட் வேர்ல்டு வைடாவே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து மியூசிக் ரைட்டிங் அப்படின்றது வந்து அந்த ப்ராசஸ் தான். லிட்டரலி ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து மியூசிக் எழுதுறது. ஸோ ஒரு கம்போசர் வந்து அவரோட இமேஜினேஷனில் வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன ரேஞ்ச் அப்படின்றலாம் தெரிஞ்சு அந்த மியூசிக்கை எழுதிடுவார். அப்போது ஒன்ஸ் அதை வந்து ஒரு டேஞ்சபிள் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்றப்போ தான் வந்து ஆர்கெஸ்ட்ரா உள்ளே வரும். பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அந்த மியூசிக்கல் பீஸை எடுத்து அவங்க வந்து அதை ஒவ்வொரு பார்ட்ஸும் அவங்க, ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரா கூடவே வந்து கண்டக்டர் அண்ட் அரேஞ்சர்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த இதை வந்து அவங்க எழுதிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கான்டெக்ட்ல அந்த கம்போசர் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ண வேண்டிய ஒவ்வொரு நோட்ஸையும் வந்து அவர் எழுதி முடிச்சிருவார் அவர். ஓகே, ரைட். தட் யூஸ் டு பி த கேஸ். பட் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெயின் டாப் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டாப் லைன்னா இப்போ ஒரு சாங்ல மெயினாக பாடுறாங்க இல்லையா, அந்த மெலடி, அந்த டாப் லைன் மட்டும் கம்போஸ் பண்ணிட்டு
மீதி அதை சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து வேற ஒருத்தரோட இன்புட் அதில் எடுக்கிறது. ஏன்னா வந்து லைக் யூ செட், இது ஒருத்தர் மட்டும் பண்ணுற வேலை இல்லை. நிறைய பேர் சேரும்போது வந்து நிறைய ஐடியாஸ் உள்ளே வரும். அந்த 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 மியூசிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குது. இட் கேன் கோ த அதர் வே ஆல்சோ சம்டைம்ஸ். பட் ஆனால் வந்து அது ஒரு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற இதில் இன்னும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து இந்த மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வராங்க. ஸோ இன்னும் ஒரு மாடர்ன் கான்டெக்ட்ல அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் வந்து இந்த மெலடியை வச்சு அந்த மெலடியை சுற்றி வந்து அது என்ன மாதிரியான ஒரு சாங்னா அதுக்கு ஒரு இன்ட்ரோ எப்படி இருக்கணும், அதுக்கூட பீட்ஸ் எப்படி இருக்கணும், அதோட கார்ட் ப்ராக்ரெஷன்ஸ் எப்படி வரணும், அதோட சவுண்ட்ஸ் என்ன மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கணும், அதோட இன்டர்லூட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற இந்த சாங்கோட ஆட்டிடியூடே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மியூசிக் ப்ரொடியூசர் இஸ் ஆல்சோ கால்ட் an arranger. எஸ், ஆமாம். ஸோ இந்த மியூசிக் ப்ரொடியூசர்ன்றது வந்து ஒரு மாதிரி அது லூஸ்லி டிஃபைன்டு இதுவாக வரும். ஏன்னா வந்து சில சமயம் பீட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. கரெக்ட். ஸோ அவங்க வெறும் பீட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரியும் இருக்கு. தேர் ஆல்சோ மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். பீட்ஸ் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஒரு சாங்கை வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மெயின் மெலடி சுற்றி இருக்கணுன்றது இவங்க அரேஞ்ச் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி இப்போ ப்ரோக்ராம் பண்றதுன்றது அது ஒரு மாடர்ன் இன்டர்பிரேட்டேஷன் ஆஃப் அரேஞ்சிங் மியூசிக். பியூட்டிஃபுல். ஓகே ஓகே. முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கிடையாது. கரெக்ட். ஸோ இந்த அரேஞ்சர்ஸ் வந்து தே ஒர்க் வித் லைவ் மியூசிஷியன்ஸ் telling them what to play and when according to the song போகும்போது. ஸோ ஸ்லோவாக வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்ன்றதான் வந்து இந்த பேசிக் டெக்னாலஜி, இந்த மிடின்ற டெக்னாலஜி உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நிறைய ஒன் மேன் பேண்ட் மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. ஸோ ஒரு சிந்தசைசர்லேயே வந்து நீங்கள் ட்ரம்ஸ் கிரியேட் பண்ண முடியும், வேற வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்படின்றப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து சுருங்குது, ஆர்கெஸ்ட்ரா ஷ்ரிங்கிங். பட் அது மட்டும்தான் அது ஒரு ஆர்கெஸ்ட்ராவை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்னா பண்ணாது. இன்னி வரைக்கும் அது தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ வந்து ஒரு ஹைப்ரிட் இதுவாக ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அப்படின்றவர் வந்து அவரோட பார்ட்ஸ் மட்டும் அவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஆர்கெஸ்ட்ரா அதை சுற்றி ப்ளே ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் ஃப்ளோக்குள்ளே வந்திருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் லைப்ரரிஸ் பிளக்இன்ஸ் அப்படின்னா அதை வச்சு ஒர்க் பண்ணி அதுதான் ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷனோட வேலை. ஒரு மாடர்ன் கண்டெம்பரரி மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படிதான் நடக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆடியோ என்ஜினியர் அப்படிதான் உங்களை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. யா, ஐ அம் a music producer, audio engineer, composer. Fantastic. We'll come to the composer part later. Okay. So first வந்து ஒரு freelance audio engineer, mix engineer. And then you also told me when we spoke that you are a reluctant musician. Yes, அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ மிக்ஸ் என்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன, அது எங்க வருது? ஓகே, இப்போ இந்த மியூசிக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, தென் வாட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். ஏன்னா வந்து ஆஸ் டெக்னாலஜி வந்து அது வளர வளர வந்து நம்மளுக்கு மியூசிக் ப்ரொடக்ஷனோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெக்கார்டிங் ஹிஸ்டரி ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆர்கெஸ்ட்ராக்கு ஒரு மைக் வச்சு அப்படியே லைவா ரெக்கார்ட் பண்ணி அதை டைரக்டா டிஸ்க்ல கட் பண்ணி வினைல் டிஸ்க்ல கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டைரக்ட் டு டிஸ்க் அது பேரு. ஸோ தட்ஸ் ஹவு தட் மச் ஆர்கானிக் இட் வாஸ் அப்போ. ஸோ என்ன ஆகுதுன்னா அங்க வந்து இப்போ ஒரு மியூசிஷியன் தப்பு பண்ண மொத்த ஆர்கெஸ்ட்ராவும் திருப்பி பிளே பண்ணணும். அண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஸ்டேஜிங் பெருசா அதுல வந்து அது ரொம்ப ரியல் டைம்ல லைவா அது பண்ணாதான் உண்டு. அப்புறம் மல்டி ட்ராக்கிங் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது ஓகே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாரும் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் சிங்கர் வருவாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா என்னால் இண்டிவிஜுவல் லெவல்ஸ் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 4 ட்ராக்லேருந்து 8 ட்ராக் அப்புறம் 24 ட்ராக் அந்த மாதிரி ட்ராக்ஸ் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு நிறைய ஆர்கானிக் கண்ட்ரோல் வருது ஒரு சாங்கோட ஆஸ்பெக்ட்ல.
சம்டைம்ஸ் வந்து அது சாங்கோட ஆட்டிடியூடே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ரொம்ப பிஸியான ரிதம் போட்டுட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்றதுன்னா அப்படியே அதை மியூட் பண்ணா அந்த சாங்கோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல்ல வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சாங்கோட ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல மைக்ரோஃபோன் செலெக்ஷன்ல இருந்து அதை எப்படி பிளேஸ் பண்ணணும், ஒரு ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ்ல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எப்படி மைக்கிங்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னும் பியூட்டிஃபுல்லா ஒரு கண்ட்ரோலோட கொண்டு வந்து இண்டிவிஜுவல் ட்ராக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா அது வந்து பேலன்ஸ் பண்ற ஒரு இது வருது. ஸோ ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு மியூசிஷியனுக்கு வந்து இந்த மிக்சிங் அப்படின்னால அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தெரியாது. இல்ல நாங்க ரெக்கார்ட் பண்றோம், டைரக்டா டிஸ்க்கு போகுது, என்ன நீங்க மிக்சிங் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து அப்படி இல்லை. ஒரு பாஸ்ட் ஒரு 4 decades ஒரு 5 decades எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மல்டி ட்ராக் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஆடியோ மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தே ஆர் கமிங் இன் டு த சீன். ஸோ தீஸ் பீப்புள் இவங்க ஒரு என்ன ஸ்பெஷலைஸ் பண்றாங்கன்னா ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ற ஒரு they are they keep on chiseling it and polishing it. Right. So voice க்கு reverb add பண்றது, delays add பண்றது, drums record பண்ணா அது இன்னும் பஞ்சியா சவுண்ட் பண்ண வைக்கிறது, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்புறம் ஸ்டீரியோ வருது, மோனோல இருந்து ஸ்டீரியோக்கு வரும். சோ அந்த லெஃப்ட் டு ரைட் ஸ்டேஜிங்ல வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லெஃப்ட்ல இருக்கணும் ரைட்ல இருக்கணும்ன்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வைட் ஸ்டேஜிங் இமேஜிங் கொடுக்குறாங்க. சோ நீங்க வீட்ல ஸ்டீரியோல கேட்கும் போதோ இல்ல ஹெட்போன்ல கேட்கும் போதோ உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேஸ்மெண்ட் அப்புறம் டைனமிக்கா அது மூவ் ஆகுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூவ் ஆகுறது அப்படின்றது வந்து அந்த ஃபுல் கண்ட்ரோலை வந்து அவங்க எடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிறத விட ஒரு 30-40% அது இன்னும் ஒரு பாலிஷ்டா ஒரு வெல் பேலன்ஸ்டு ஒரு சவுண்டா அது கொண்டு வராங்க. அது ஆக்சுவலா ஸோ மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ஸ்பெஷலைஸ் இன் தட். ஓகே, அதை நீங்களும் பண்றீங்க? ஆமா, ஐ ஸ்டடிட் ஆடியோ இன்ஜினியரிங். ஆமா, எனக்கு இந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. ஏன்னா when I wanted to ஓகே கீபோர்ட் சிந்தசைசர்ஸ் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குன்றப்போ ஐ தாட் ஓகே ஐ ஷுட் லேர்ன் தட். அதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுக்கான இது பண்ணும்போது மேபி என்னோட மியூசிக் ப்ரொடக்ஷன்லயும் அது லேட்டர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஐ டிட் தட். இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வந்து இஸ் an all encompassing person with respect to tech, correct? So a music producer starts by producing the tracks, arranging them and programming them. And does the music producer also work with mix engineering or are they two separate streams? அதான் என்னோட கேள்வி. ஓகே, இல்ல அது ஆக்சுவலா செப்பரேட் தான். அதாவது ஒரு எப்படி வந்து ஒரு கம்போசர் வந்து மியூசிக் ப்ரொடியூசரா இருக்கணும்னு அவசியம் இல்லையோ, ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் வந்து ஒரு மிக்ஸ் இன்ஜினியராவோ இல்ல ஒரு மாஸ்டரிங் இன்ஜினியராவோ, மாஸ்டரிங் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆடியோ ப்ரொடக்ஷன்ல. ஸோ மாஸ்டரிங் இன்ஜினியராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு அதை மிக்ஸ் இன்ஜினியர் கிட்ட அவங்க டர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அது அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அதான் இட் டேக்ஸ் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போன மாதிரி மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அப்படின்னு அது அந்த சாங் அப்படி அந்த ரூட்ல அது டிராவல் ஆகிட்டு. ஸோ மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து மிக்ஸ் இன்ஜினியர்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ இருக்கிற த கைண்ட் ஆஃப் டூல்ஸ் வி ஆர் யூசிங் சவுண்டை ஷேப் பண்றதுக்கோ இல்லை ஒரு பேட்சை டிசைன் பண்றதுக்கோ வந்து ஒரு மிக்ஸ் இன்ஜினியரோட கேப் போட்டு அதை பண்ணும்போது வந்து உங்களுக்கு இட் ஈல்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ். Wonderful. Okay. Right. So நீங்க ஒரு பீட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஒரே ஒரு பீட் தான், ஒரு ஹிப்ஹாப் பீட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு வைட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நம்ம இருக்கும், லோஸ்ல இருந்து ஹைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நல்ல கொஹேசிவ் பீட்டை நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ நீட் டு நோ வேர் த லோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆர், வேர் த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஆர், வேர் த மிட்ஸ் ஆர், எந்த ஃப்ரீக்வன்சி புஷ் பண்ணா உங்களுக்கு பஞ்ச் வரும், எந்த ஃப்ரீக்வன்சிஸ்ல வந்து அந்த ஏர் சிசில்லாம் வரும், எங்க கட் பண்ணணும், எங்க பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எங்க கம்ப்ரஷன் ஆட் பண்ணணும், என்ன மாதிரி ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ இந்த பாயிண்ட்ல வந்து த லைன்ஸ் ஆர் ஸ்லோலி டிஸப்பியரிங். ஒரு பீட் ப்ரொடியூசர் வந்து ஒரு மிக்ஸ் இன்ஜினியர் மாதிரி இங்க யோசிக்கிறாரு இங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டூல்ஸ் வி ஆர் யூசிங். ரைட். ஆன் தட் நோட், இப்போ ஒரு மியூசிக் ப்ரொடியூசரும் ஒரு மாஸ்டரிங் இன்ஜினியரும் ஒரு மிக்ஸ் இன்ஜினியரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டூல்ஸ் தான் இப்போ நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, makes sense. Right. ஏன்னா வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் பேஸ்ட் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, DAWs ன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ DAWs வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆல் என்கம்பாசிங் டூல் ஆயிடுச்சு, இன்டிஸ்பென்சிபிள் டூல்.
டாலர்ஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் தனியா யூடியூப்ல வந்து மியூசிஷியன்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டா இல்லாம நாங்க மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஒரு இது இருக்கு. ஸோ தட்ஸ் பிகம் அ நீஷ் நவ். திஸ் இஸ் த மோர் காமன். ஸோ இப்போ ஒரு மியூசிக் ஒரு கம்போசர் யூஸ் பண்ற டூலும் டு ஸ்கெட்ச் அவுட் த பேசிக் ஐடியாஸ், அதுக்கப்புறமா அது மியூசிக் ப்ரொடியூசர் கிட்ட டர்ன் ஓவர் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ற டூலும், அதுக்கப்புறம் அது மிக்ஸ் இன்ஜினியர் கிட்ட போகும்போது அவர் யூஸ் பண்ற டூல் / சாஃப்ட்வேரும், அதுக்கப்புறம் அது மாஸ்டரிங், இவங்க எல்லாருமே ஒரே டூல் தான் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு. அந்த ஒரு சாஃப்ட்வேர் கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ரைட். முன்னாடி ஹார்ட்வேர்ல இருக்கும்போது இது கொஞ்சம் தனித்தனியா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து இது எல்லாமே சேம் ஆயிடுச்சு. பட் அப்ரோச் டு வாட் தே ஆர் டூயிங் வில் பி டிஃபரண்ட். அதுதான். ஸோ நீங்க சொன்னதுல இருந்தா ஐ அம் கோனா பிக் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸோ ஹவு டு யூ அப்ரோச் a song or a sound? Say for example there is a song that comes to you. ஸோ அந்த சாங்கை வந்த உடனே how do you approach it? அது வந்து in line with the composer இருக்கணும். How do you have the discussion with the composer? ஓகே. ஸோ மோஸ்டா வந்து ஒரு ஸ்கெட்ச் ட்ராக்கோ இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மொபைல்லையோ இல்ல வந்து பாடி ஒரு டியூன் பேசிக்லி. ஸோ இட் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த டியூனோட ஆட்டிடியூட் என்ன, வாட் இஸ் த டைரக்டர்ஸ் ஃபிலிம் கான்டெக்ட்ல அந்த டைரக்டரோட விஷன் என்ன, அந்த பாட்டுல என்ன எதிர்பார்க்கறாங்க அதுல அப்படின்றது வந்து அவங்க ஆல்ரெடி கம்போசர் கிட்ட அவங்க கன்வே பண்ணிருப்பாங்க. கம்போசர் அதுக்கு அவரோட ட்விஸ்ட் அதுல கொடுத்து அவரோட ஸ்டாம்போட தான் அந்த டியூன் வந்து வரும். ஸோ இது வந்து லைக் ஐ செட் சம்டைம்ஸ் ஒரு பேசிக் கார்ட் ப்ரோக்ரஷன்ஸோட வந்துடும், இல்லைனா வெறும் மெலடி லைன் மட்டும் வரும், இல்லைனா ஒரு 3 or 4 ட்ராக்ஸ் ஒரு பீட்ஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு டிராஃப்ட் தான் வரும். அதுல வந்து ஒரு ஃபைனல் சாங்ல கேட்கற மாதிரியான ரொம்ப பாலிஷ் அண்ட் ட்வீக்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த கம்போசருக்கு அப்ப வர்ற ஐடியாவை அவர் அப்படியே வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து அவங்க ஓகே பண்ணி தான் அது வரும். ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வி டிசைட் ஆன் த ஜானர், என்ன ஜானர்ல போகலாம். இது வந்து நம்ம ஒரு தமிழ் ஃபோக்கா, இல்லைனா வந்து நம்ம இந்தியன் ஃபோக் வேற ஏதாவது, இப்போ ஒரு பஞ்சாபி ஆர் இல்லை வந்து ஒரு போஜ்புரி ஸ்டைல இல்லை ஒரு மராத்தி லாவ்னி ஸ்டைல்ல, இந்த மாதிரி இந்த டிஸ்கஷன்லாம் போகும். இல்லை இது ஒரு ஹிப்ஹாப்பா எடுத்துட்டு வாங்க இதை, இல்லை இது வந்து இப்போ புதுசா ஒரு ஏதாவது ஒரு ஜானர் வந்தா அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்ல இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற நிறைய டிஸ்கஷன் போகும். ஆக்சுவலா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் திஸ் டிஸ்கஷன். ஆக்சுவலா யூனோ ஆஸ் அ ப்ரொடியூசர், மியூசிக் ப்ரொடியூசர், நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த கேன்வஸ் வேணும், அது இருந்தாதான் வந்து நம்ம இதுல போக முடியும். சம்டைம்ஸ் வந்து கம்போசர்ஸ் வந்து இல்ல நீங்களே யூ டேக் அ கால் ஆன் திஸ், சாஃப்ட் லவ் சாங், so you take a call on this அப்படின்னா அப்போ நம்ம we have a much bigger playground to play with. பட் அது we go back and forth. ஸோ அதனால் நிறைய கேள்வி கேட்டு இது எப்படி வேணும் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே. ஸோ இது ஓகேயா, இது மாதிரி போகலாமா, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. there is nothing called as bad music. Correct. ஸோ இந்த சவுண்ட் இது ஒர்க் அவுட் பண்ணலாமா, இந்த ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கா, இந்த டெம்போ கரெக்டா இருக்கா அப்படின்றது ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணிட்டு அது ஓகேனா அங்கிருந்து வி டேக் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஜானர் ஜாஸ் மாதிரி பண்ணிக்கலாம், இதுல ராக் ஃபீல்ல வச்சுக்கலாம், இதை ஹார்ட் ராக் மாதிரி போங்க, இல்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்றது. ஸோ இந்த எல்லா வொக்காபுலரியும் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசருக்கு தெரியறது வந்து அவசியம். தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நானே வந்து சில சமயம் மாட்டிப்பேன் நான் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு தெரியாத ஜானர் வரும். ஏன்னா எவ்ரி ஜானர் ஹாஸ் அ ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்லைன்னா தப்பாயிடும். அது கேட்கும்போது ஆர்டிஃபிஷியலா இருக்கும், கேட்கும்போது என்னவோ இதுல சாங்ல மிஸ் ஆகுது, ஏதோ சரியில்லைன்ற மாதிரிலாம் வரும். அந்த எனர்ஜி நம்மளுக்கு இப்போ ஒரு ஹிப்ஹாப் ட்ராக் பண்ணோம்னா ஹிப்ஹாப் ஹேஸ் அன் எனர்ஜி. ஒரு இந்தியன் ஒரு கர்நாடிக் கிளாசிக்கல் பண்றோம்னா அதுல அந்த ராகத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிய அந்த ராகத்தோட ஆரோகணம் அவகணம்லாம் நம்ம பிடிச்சி அதை கரெக்டா யூஸ் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும்.
அது பியூரஸ்ட்க்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கேஷுவல் லிசனருக்கும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து இனிஷியலா போகும். தென் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 2 days-ஓ 3 days-ஓ 1 week-ஓ அந்த சாங் அதோட இதை பொறுத்து பண்ணும். இப்போ நீங்க சொல்றதை வச்சு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் கம்போசர் வந்து takes a creative approach, mostly a creative approach in music, in music creation. ஒரு mix engineer will take a technical approach towards it. அதே மாதிரி ஒரு programmer அவர் வந்து again ஒரு technical approach. But there is, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா there is also a creative approach that eventually pans out. Exactly. Yeah. அது எப்படி, how do you find that balance between the creative approach and the technical approach? ஏன்னா டெக்னிக்காலிட்டி தான் மெயின். இங்க நான் டெக்னிக்கலா மட்டும்தான் பார்ப்பேன்னு நம்ம சொன்னோம்னா கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். அதே மாதிரி கிரியேட்டிவா மட்டும்தான் பார்க்கறோம் அப்படின்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அடி வாங்கும். அந்த பேலன்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்? ஒரு மியூசிக்கல் சென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? கரெக்ட். இப்போ ஒரு மிக்ஸ் இன்ஜினியரை வந்து ஒரு லேப் கோட் போட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் டெக்னீஷியனா வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் அப்படிதான் இருந்தாங்க ஆக்சுவலா. இனிஷியலா வந்து they were called transfer engineers என்னவோ அவங்களோட பேரு. ஒரு மைக் வச்சு ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அப்படியே டைரக்டா வினைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லையா? ஸோ தட் வாஸ் மோர் லைக் ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எங்க வந்து கிரியேட்டிவா மாறுதுன்னா மிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய டூல்ஸ் கிடைக்குது. இப்போ ஒரு வாய்ஸை வந்து ட்ரையா ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ அங்க கிரியேட்டிவிட்டி தான் அங்க இட் பிளேஸ். மேக்ஸ் சென்ஸ். ரைட். நீங்க கிரியேட்டிவா பண்ற அந்த வோக்கல் ப்ராசஸ் ஆர் வோக்கல் ஈக்குவலைசேஷன் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸிங் நீங்க பண்றீங்க இல்லையா, அது அந்த சாங்கோட ஆட்டிடியூட்க்கு எவ்வளவு ஃபிட் ஆகுது அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ ஏன்னா எல்லா ஜானருக்கும் வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ராசஸிங் வந்து செட் ஆகாது. ஸோ இங்கே தான் அந்த மியூசிக்கல் சென்ஸ் வரும். ஸோ அதனால நீங்கள் ஆடியோ இன்ஜினியரிங் ஸ்கூல்ஸில் பொதுவாக நீங்கள் ஆடியோ இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் தே டீச் இஸ் ஸ்டூடெண்ட்ஸோட தே ஹேவ் டு டெவலப் த மியூசிக்கல் வொக்காபுலரி. ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் எப்படி வொக்காபுலரி அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி ஆடியோ இன்ஜினியர்ஸ்க்கு அது வேணும். நீங்கள் வந்து ஒரு 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 ஜாஸ் ட்ராக் கொடுத்தா அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியணும்ல அந்த ஆடியோ இன்ஜினியருக்கு. இப்போ அதில் அதோட மிக்சிங் அப்ரோச்சும் ஒரு மாடர்ன் ஒரு ட்ராப் அப்படின்னு ஒரு ஜானர், ஒரு மாடர்ன் ட்ராப்போட மிக்ஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது ரெண்டுத்தையும் அந்த மிக்ஸ் இன்ஜினியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அவருக்கு தெரியணும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராசஸிங் அங்கே ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வேர் தி திக் thin words come in, correct? So இது எவ்வளவு திக்கா இருக்கணும், எவ்வளவு தின்னா இருக்கணும், அது என்னது திக் அண்ட் தின்? திக் அண்ட் தின் வந்து ஆக்சுவலா ஆடியோ இன்ஜினியரிங் ஃபுல்லாவே வந்து நிறைய இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வி யூஸ். நல்ல பிரைட் ஏரி மிக்ஸ் அப்படின்பாங்க, டீப் பஞ்சி மாஸ்டர், ஓகே, நல்ல ஒரு கூல் சவுண்ட், வார்ம் கிட்டார்ஸ், அப்புறம் வந்து அக்ரெசிவ் ட்ரம்ஸ், இப்படி எல்லாமே வரும் அது ஆக்சுவலா. ஸோ திக் அண்ட் தின் வந்து டெக்னிக்கலா நான் என்ன நினைக்கிறேன், இட் இஸ் மோர் டு டூ வித் த ஃப்ரீக்வன்சி கண்டென்ட். ஒரு சவுண்டோட ஃப்ரீக்வன்சி கண்டென்ட், ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு ஒரு இப்போ ஹியூமன் வாய்ஸ் எடுத்துப்போமே, ஹியூமன் வாய்ஸ்ல வந்து சில ஃப்ரீக்வன்சிஸ் நீங்க கட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தின்னா கேட்கும். அதாவது நீங்க இப்போ செல்போன்ல யாரையாவது பேச விட்டுட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணாம தள்ளி வச்சு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும், தின்னா ஒரு சவுண்ட், அது தின் தான். ஸோ நம்மளோட எவ்ரிடே ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ்ல நம்ம எதை திக் அண்ட் தின்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ அதை அப்படியே இங்க நம்ம அப்ளை பண்ணுவோம். சோ அது மாதிரி தான் வரும். அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்ப தின்னா இருக்கு, இத வந்து கொஞ்சம் இத கட் பண்ணுங்க, இந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ வந்து ஏத்துங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஐ வாண்டட் டு நோ ஹவு டு யூ நோ திக்னஸையும் அந்த தின்னஸையும் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, அத வந்து எப்படி நீங்க இது கரெக்ட் அப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? தட் கம்ஸ் வித் பிராக்டிஸ். ஒன் அது எப்படி டாக்கிள் பண்ணணும்ன்றது அந்த பிராக்டிஸ். இப்போ எது திக் எது தின்னு பார்க்கணும்ல நம்ம. கரெக்ட். ரைட். அது என்ன ஹியூமன் வாய்ஸோ இல்ல ஒரு கிட்டாரோ ஒரு எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ நார்மலா வந்து ஹியூமன் ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து roughly from, I mean technically it's 20 hertz to 20 kilohertz. Okay. But as adults வந்து we lose some hearing இது போகும். ஸோ ஒரு 25-30 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஒரு 17 கிலோ ஹெர்ட்ஸ் தான் இதான் நம்மளோட ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள தான் நம்ம
அவர் இயர்ஸ் ஆர் சென்சிட்டிவ். இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வைடா இருக்கும். அவங்களுக்கு 20 கிலோஹெர்ட்ஸ் மேலேயும் கேட்க முடியும். டாக்ஸ் எல்லாம் டாக் விசில்னு சொல்றது அதுதான் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி பிச்டு. இது நமக்கு அது கேட்காது, ஏன்னா அது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதே மாதிரி எலிஃபென்ட்ஸ் கேன் கம்யூனிகேட் இன் வெரி லோ ஃப்ரீக்வன்சிஸ், ஸோ அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சிஸ் போகும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த லிமிட் தான். ஸோ இதுல வந்து நார்மலா இந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் தான் வாட் வி பர்சீவ். நம்மளுக்கு அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா அது ஒரு வெயிட்னு நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இந்த லோவர் த ஃப்ரீக்வன்சிஸ் ரேஞ்ச் வந்து ஹெவி அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேல போக 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 வந்து ஒரு மிட் அப்படின்னு நீங்க அதாவது லோ மிட் ஹைன்னு பிரிச்சுக்கோங்களேன். நார்மலா இதுதான் நம்ம ஸ்டீரியோட EQஸ்ல எல்லாம் இருக்கும், லோ மிட் ஹை அப்படின்ற மாதிரி. கார் ஸ்டீரியோஸ்ல நார்மல் கன்சியூமர் ஸ்டீரியோஸ்ல எல்லாம். ஸோ அதுல லோஸ் வந்து இட் ஆட்ஸ் த வெயிட். மிட்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஹைஸ் வந்து மோர் ஆஃப் ஒரு ஏரி ஒரு சிபிலன்ஸ். அந்த சிபிலன்ஸ்ல வேர்ட்லயே நிறைய இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த சிபிலன்ஸ் தான் வந்து அந்த ஹைஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த டிவிஷனை தான் வந்து நம்ம பேசுறோம். பட் தட் பீயிங் செட், ஒரு ஆடியோ சிக்னல்ல இல்லாத ஃப்ரீக்வன்சி நீங்க ஏற்ற முடியாது. இப்போ எனக்கு தின் வாய்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு டீப் லோ ஒரு அமிதாப் பச்சன் மாதிரியான வாய்ஸ் வரேன்னா எனக்கு நீங்க எப்படி பண்ணாலும் வர முடியாது. இப்போ ஏஐல பண்ணலாம், அது வேற. அதுக்கு நீங்க அமிதாப் பச்சன் வாய்ஸ் தான் நீங்க மாடல் பண்றீங்க நீங்க, ஆர் ஹூவர் இட் இஸ், ரைட்? ஸோ என்னோட வாய்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு, இல்ல என்னோட ஓவர் ரொம்ப திக்கா ரொம்ப லோவா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருந்தாலும் அது வந்து வி கால் இட் அஸ் மட்டி அண்ட் அன்கிளியரா இருக்கு. ஒரு கலங்கன குட்டை அப்படின்ற மாதிரி மட்டியா இருக்கும். அது கிளாரிட்டி இருக்காது, என்ன பேசுறாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ரொம்ப தின்னா இருந்தா ஹார்ஷா இருக்கும் காதுக்கு கேட்கறது. மிட் ஃப்ரீக்வன்சிஸ் இல்லன்னா வந்து ரொம்ப ஹாலோவா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்படி இருக்கும் EQ, ரைட்? சோ லோஸ் மிட் ஹைஸ் இது ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் ஆக்சுவலா. சோ உங்களோட வாய்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வாய்ஸோட ஃப்ரீக்வன்சி கண்டென்ட் தான் உங்களோட வாய்ஸ். அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட வாய்ஸை ஒரு ஈக்குவலைசர் வழியா வேற ஒரு வாய்ஸை மாற்ற முடியாது. உங்க வாய்ஸ்ல இல்லாத ஃப்ரீக்வன்சிஸை என்னால வந்து கொடுக்க முடியாது. we cannot do it. ஸோ யூஸ்வலா பரவலா ஒரு பேச்சு இருக்கும், இந்த மாதிரி யார் வேணா இப்ப பாடலாம், யார் வேணாலும் இப்ப வந்து மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட, நான் சந்திச்ச மக்கள் கிட்ட சில பேச்சு இருக்கும். ஏதோ ஒரு சினிமாலயோ ஒரு ட்ராக்லயோ வந்த பாட்டுனா கூட ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்னது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னதான் வந்து டெக் வந்தாலும் இது ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஹவு அந்த ரா மெட்டீரியல் வந்து இருந்தா மட்டுமே வெளியில அவுட்புட் வந்து ப்ராப்பரா வரும். சோ இதுக்கு அது வேணுங்கிற மாதிரி அதுக்கும் இது வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து ஜெனரலா பேச்சு. தேங்க்யூ. சோ பிரைமரிலி ஒரு குட் மிக்ஸ் என்ஜினியர் அப்படிங்கிறவங்க யாரு? ஒரு குட் ஆடியோ என்ஜினியர் அவங்க யாரு? சோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் a குட் என்ஜினியர்? ஓகே, இல்ல ஆடியோ இன்ஜினியர்ன்றது அது ஒரு ரொம்ப வைட் பிராட் ஸ்பெக்ட்ரம். மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்லி சாங் மிக்சிங், ஃபில்ம் மிக்சிங், ஃபில்ம்ல ஃபைனல் ஸ்கோரோட ஆமா அந்த அது மாதிரி எல்லாம் வரும். யூ ஹேவ் லைவ் சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இது லைவ் ஷோஸ் வந்து அவங்க அங்கேயே மிக்ஸ் பண்ணி அப்புறம் அது ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறது, அங்கே ஒரு மிக்ஸ் இன்ஜினியர். அந்த மாதிரி இட்ஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஒரு நல்ல மிக்ஸ் இன்ஜினியர் அகெயின் நீங்கள் சொன்னது தான், சட்டியில் இருந்தால் தான் இதில் வரும், ஆவப்பாலில் வரும்ன்ற மாதிரி. ஒரு நல்ல மிக்ஸ் இன்ஜினியருக்கு வந்து நல்ல சோர்ஸ் மெட்டீரியல் வேணும். மேக் சென்ஸ். தட்ஸ் அதான் இந்த ஒரு பாலபாடம்பாங்கல்ல. ஸோ ஆடியோ இன்ஜினியரிங்கில் வந்து டீச் பண்ணும்போது ஜென்ரலாக சொல்கிறது அதுதான், நீங்கள் இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. யூ ஆர் நாட் மெஜிஷியன்ஸ். Mix engineers are not magicians, but give them the right content, they can turn it over and நல்லா அது ஒரு அவுட்புட்டா அவங்களால கொண்டு வர, அத மேஜிக் ஆக்கிரலாம். ஆமா, அத மேஜிக் ஆக்கிரலாம். அத இப்போ ரொம்ப ஒரு நிறைய ஃப்ரீக்வன்சி கிளாஷஸ் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. வாய்ஸ் லோவா இருக்கு, லோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கு, ஒரு பேஸ் வாய்ஸ்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒருத்தர் பாடுறாரு. அதுக்கு பண்ண அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய லோ ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா அதில் போட்டு ஆட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த சாங்கே படுத்துரும். அது நிறைய கிளாஷ் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மிக்ஸ் இன்ஜினியர் வந்து அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணி கிளையண்ட் கிட்ட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறவ தான் நல்ல மிக்ஸ் இன்ஜினியர். ஓகே, பிகாஸ்
அது இல்லைன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, கிளாஷ்ங்கிறது நீங்க சொல்றது வந்து ஃப்ரீக்வன்சி கிளாஷ். எஸ், ஆமா. ஸோ இது லோ ஃப்ரீக்வன்சி. சில சாங்ஸ்லாம் ரொம்ப மிட்டிஷா இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லலாம் சில சமயம் அந்த மாதிரி வரும் ட்ராக்ஸ். ஸோ அது என்ன பண்ணாலும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா டோன்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும். கிளையண்ட் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்ப வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து சாரி டு கட் யூ இன் பிட்வீன். இப்போ அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பேஸ் ட்ராக், ஒரு பேஸ் ஆட் பண்ணோம்னா அந்த மிட் டிஷ்ஷா இருக்கிறதுக்கு தட் வில் வொர்க். ஆமா ஆமா, அதை பேலன்ஸ் பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஒரு கால்ல நீங்க இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஒரு 1 hour வந்து நீங்க ஒருத்தர் பேசுறத போன் வழியா நீங்க கேட்டுக்கிட்டே போன் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டே இருக்கீங்கன்னா இட் வில் டயர் யுவர் இயர்ஸ். இயர் ஃபட்டிக் போயிடும். அது நீங்க ஏன் இது டயர், எனக்கு ஏன் டயர், நான் சும்மா உட்கார்ந்து தானே கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஏன் டயர்டா இருக்குன்னா உங்க இயர்ஸ் ஆர் டயர்ட். அகைன் இயர்ஸ் ஆர் நத்திங் பட் மசில்ஸ். உள்ள இன்னர் இயர் பாத்தீங்கன்னா அது வெறும் மசில்ஸ் தான். அது ஸோ கான்ஸ்டன்டா அந்த மசில் வைப்ரேட் ஒரே ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும்போது அது இட் வில் டயர் அவுட். அந்த நர்வ்ஸ் வந்து இட் வில் கெட் டயர்ட். அது இயர் ஃபட்டிக். அது வந்து அதனாலதான் அது உங்களுக்கு டயர்ட் ஆகும். அப்ப நீங்க வந்து இயர் அனாட்டமியும் படிச்சிருக்கணும் போல. கொஞ்சம் வரும் அது ஆக்சுவலா. ஏன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த இயர் ஒர்க்ஸ், இயரோட த்ரெஷ்ஹோல்ட் என்ன அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்படி இருக்கறனால வந்து நீங்க வந்து ஒரு அன்பேலன்ஸ்ட் மிக்ஸை வந்து நீங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளேலிஸ்ட்ல அதை நீங்க கேட்கும்போது 2 பேலன்ஸ்ட் மிக்ஸ் நடுவில் இது வரும்போது இட் வில் ஃபால் ஃபிளாட். அது ஒரு பிரச்சனை. they'll skip. இது கேட்கறதுக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி. அதுல நல்ல மியூசிக்கல் கண்டென்ட் இருந்தா கூட வந்து இந்த தப்பான ஃப்ரீக்வன்சி பிளேஸ்மெண்ட்ஸ் அது யார் பண்ணாங்க, அது மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லயோ இல்ல கம்போசரே பண்றாரோ இல்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் மிக்ஸ் இன்ஜினியர் வந்து நான் நல்லா பஞ்சியா ஆக்குறேன் ட்ராக்னு சொல்லிட்டு நிறைய லோ ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்துலயும் ஏத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்க ஒரு ஆர்டிபிஷியலா. அப்போ அந்த ப்ராப்ளம் வரும். இல்ல ஒரு நல்ல ட்ரீட் பண்ணாத ஒரு ஸ்டுடியோ கண்ட்ரோல் ரூம்லயும் இந்த பிரச்சனை வரும். இப்போ ஒரு ஸ்டுடியோ கண்ட்ரோல் ரூம்ல மிக்ஸ் பண்றோம், அந்த ரூம்லயே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீக்கர் வழியா தானே கேட்கறோம். சோ அந்த ரூம்ல இருக்கிற சர்டன் ஷேப்போ இல்ல அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர்ற சில ஹவு இட் ரீச்சஸ் த மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இயர்ஸ், ரைட்? சோ ரூம் கரெக்ஷனும் ரொம்ப முக்கியம். இப்ப நான் அந்த சொன்ன கண்ணாடி வந்து வொர்க் அவுட் ஆயிடுச்சு, இப்ப லிங்க் ஆயிடுச்சு. சோ அதுதான். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதான் ஒரு நல்ல மிக்ஸ் இன்ஜினியர். நல்ல சோர்ஸ் இருந்தா அது நல்ல பெட்டரா கொண்டு வர எல்லாருமே வந்து தேர் குட் மிக்ஸ் இன்ஜினியர் தான். ஒரு நல்ல மிக்ஸ் இன்ஜினியர் வந்து அந்த கம்போசர் இன்டென்ட் பண்ண அந்த மியூசிக்காலிட்டியை கெடுக்காம அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி, ஏன்னா ஒரு கம்போசர் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து சில ரீசனுக்காக அங்கே வச்சிருப்பாங்க. அது சம்டைம்ஸ் மல்டிபிள் ட்ராக்ஸ்ல அது அண்டர்ல அது கீழே போய் பரி ஆயிடும். அது எங்க இருக்குன்னே தெரியாது. கம்போசர் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவர் அடுத்தடுத்த சாங்க்கு அவர் போயிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ we have lost a good ஒரு மியூசிக்கல் ஜெம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த சாங்க்கு எது எனர்ஜி, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதை லீட் பண்ணி கொண்டு போகுது, இந்த சாங்கை எப்படி அது அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்றது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் த ரீசன் சம் கம்போசர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தே ஃபேவர் சர்டன் ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சர்டன் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ். அதை விட்டு அவங்களால போக முடியாது. ஜஸ்ட் லைக் எப்படி ஒரு ஃபிலிம் டைரக்டருக்கும் கம்போசருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த ஒரு ராப்போ கிரியேட்டடா. சோ அவங்க நினைக்காமலே இவங்க சில விஷயம் பண்ணிடுவாங்க, இவங்க இல்ல அவங்க நினைச்சதை இவங்க பண்ணிடுவாங்க. அது கம்யூனிகேட் கூட பண்ண தேவையில்லை. ஸோ இவங்க இதுதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது இவங்களால பண்ண முடியும். ஸோ அது ஒர்க் பண்ண அது வரும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா ஃபார் அ மிக்ஸ் இன்ஜினியர். சாங்கை கெடுக்காம இருக்கணும். வெரி நைஸ். நவ் வென் யூ வர் சேயிங் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பரி ஆயிடும். ஸோ மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் ஒரு மல்டி ட்ராக் மிக்சிங் இதெல்லாமே வந்து ஓவர் a period of time grow ஆனது தான். There was a phase, if I am not wrong, there was a phase where ஒரு 4 ட்ராக் ரெக்கார்ட் பண்றதுக்கே வந்து ஒரு பெரிய அப்புறம் 8 ட்ராக்ஸ் ஆச்சு. ஆமா. சோ இதுக்கெல்லாமே வந்து அப்ப கோர்ஸ் எல்லாம் போட்டாங்க. 8 ட்ராக் ரெக்கார்டிங் கத்துக்கணும்னா வாங்க, 4 ட்ராக் ரெக்கார்டிங் கத்துக்கணும்னா வாங்க. இப்ப வந்து 8ஆவது 4ஆவது மல்டி ட்ராக். இது மல்டி ட்ராக், ஐ மீன் அன்லிமிட்டெட் ட்ராக். சோ அந்த I think you have been through that transition இல்லையா? Not really. அந்த சாஃப்ட்வேர் வர டைம்ல தான் நான் அப்பதான் நான் படிச்சுட்டு அப்படி உள்ள வர டைம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஐ ட்ரைட், அதாவது ப்ரொஃபஷனலா இல்ல, அதாவது ஐ டிட் நாட் டூ இட் ப்ரொஃபஷனலி, அதாவது ஹார்ட்வேர்ல ஒர்க் பண்றது. ஸோ
நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமே வந்து ப்ரோ டூல்ஸ் அண்ட் கியூபேஸ் லாஜிக்லாம் வந்து வெரி மச் தேவர், இதெல்லாம் சாஃப்ட்வேர் நேம்ஸ், இதெல்லாம் வெரி மச் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக வரும்போது. பட் அதில் பழைய இதில் ஒர்க் பண்ணுறது அதில் ஒரு ஃபன் இருக்கு, அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி there used to be a phase where we used to get the crack version, அதாவது as a community itself, but now we have all made a conscious choice to buy அப்படின்னு, because musicians are all over the world, நிறைய பேர் இருக்காங்க, and they've also slashed the prices down for each region. அது ஒரு பக்கம் இருந்தா கூட மொரேல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. that is a very great thing to actually look at. இப்ப நம்ம வந்து ஒரு மியூசிக் பண்றோம், ஆனஸ்டா பண்றோம் அப்படிங்கும்போது அந்த ஹோல் கிராக் வெர்ஷன் வாங்காம அந்த ஃபுல் வெர்ஷனே வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய தாட். அது என்னைக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ட்ரையல் வெர்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிராக்ட் வெர்ஷன்ஸ். கரெக்ட். ஏன்னா ட்ரையல் வெர்ஷன்ஸ் இந்த ஹோல் இந்த ப்ராப்ளமே சாஃப்ட்வேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க வந்தது. ஹார்ட்வேர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த ஹார்ட்வேரை வாங்கி தான் ஆகணும். சோ ஐதர் ஃபர்ஸ்ட் ஹேண்டாவோ இல்ல ஒரு ஹார்ட்வேர் வாங்கணும், இல்லட்டா ஹார்ட்வேர் வச்சிருக்கறவங்க வீட்ல போய் தங்கி வர்க் பண்ணனும். எக்ஸாக்ட்லி. சோ சாஃப்ட்வேர் வரும்போது இந்த பைரசின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒன்னு வருது. ஆனஸ்ட்லி அது கிராக்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து இட்ஸ் an ethical decision தான் ஆக்சுவலா. நீங்க அதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த சாஃப்ட்வேர் என்னதுன்னு பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து we have இன்டர்நெட் வந்து இட்ஸ் given எல்லாருக்கும். பட் ப்ராபப்ளி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் வாஸ் ஸ்டில் ஒரு இன்டர்நெட் பேண்ட்வித்தும் கம்மியா இருந்தது, ரொம்ப நேசன் ஸ்டேஜ்ல. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில அது ரொம்ப ஒரு அவ்வளோ ஆக்சசிபிளா இல்லை. அப்போ இன்டர்நெட் ஸ்பீட்ஸும் ஸ்லோவா இருக்கும்போது நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணவும் முடியாது வெப்சைட்ல இருந்து. ஸோ அப்போ இந்த கிராக்ட் வெர்ஷன்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டூயிங் த ரவுண்ட்ஸ். அப்போ என்ன ப்ராப்ளம்னா, கிராக்ட் வெர்ஷன்ஸ் வந்து அது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் an ethical இது. ஏன்னா வந்து நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களோட ஒர்க் அண்ட் அது ரிலேட்டடான காஸ்டிங்கை நீங்க கரெக்டா வைக்க முடியும். பேசிக்கலி தியேட்டருக்கு போய் பார்க்கிறது திருட்டு விசிடி. ஆமா எக்ஸாக்ட்லி. அது ஒரு இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் கிராக் பண்ணி ஓகே இதுல என்ன இருக்குன்னு பாக்குற வரைக்கும் கூட ஓகே, அது கூட விட்டுடலாம். ஏன்னா யூ ஜஸ்ட் சீயிங் வாட் இஸ் இன் த, அதை வச்சு நீங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா வந்து யூ ஷுட் கெட் அ லைசன்ஸ்ட் வெர்ஷன். இட்ஸ் நாட் ரைட். அது வந்து திருடுற மாதிரி தான் அது ஆக்சுவலா. யூ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ஸ்டீல், யாரோ ஒரு வீட்டுக்குள்ள எகிரி வச்சு போய் அது பொருள் எடுக்கிற மாதிரி அது ஆக்சுவலா. ஸோ அப்பதான் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு என்ன, ஏன்னா எல்லாமே நீங்க கிராக் போட்டிருக்கீங்க, ஒரு ரன் டவுன் கம்ப்யூட்டர் வச்சு நீங்க ஏதோ சும்மா நீங்க ஒரு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ரைட். அது அந்த இண்டஸ்ட்ரியே வந்து அது ரொம்ப தப்பான ஒரு காஸ்டிங் உள்ள கொண்டு போகும். பிகாஸ் பட்ஜெட்ஸ் எவ்ரிதிங் வில் பி இட்ஸ் காட் அது ஒரு பெரிய செயின் அது ஆக்சுவலா அது. ஸோ அந்த மொமெண்ட்ல தான் வந்து நான்லாம் ஒரு கான்சியஸ் டெசிஷன் எடுத்தது. வாட் எவர் இட் இஸ், இப்போ என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தேவையான ஒரு இதை ஐ வில் பை. அப்புறம் ஆஸ் ஐ கீப், ஏன்னா திஸ் இஸ் ஹவ் எவ்ரி பிசினஸ் ரன்ஸ் இல்லையா. ஸோ யூ ஆர் ஆஃபரிங் அ சர்வீஸ். ஸோ உங்க சர்வீஸ் உங்க சைட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸை நீங்க எப்படி நீங்க அப்கிரேட் பண்றீங்கன்றது வந்து உங்களுக்கு வர ரெவன்யூ வச்சு தான் நீங்க அதை பண்ண முடியும். ஸோ அப்பதான் அதுக்கேற்ற காஸ்டிங் நீங்க வந்து வைக்க முடியும். நான் சும்மா கிராக் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை போட்டேன்னா எனக்கு அதோட வேல்யூவே தெரியாது. அதோட வேல்யூ தெரியலன்னா என்னோட ஒர்க்கோட வேல்யூவே எனக்கு தெரியாது எனக்கு, இல்லையா. நான் கஷ்டப்பட்டு ஒரு இது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஓவர் ஹெட் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்போ அது நம்ம வாங்கினாதான் வந்து உங்க ஒர்க்கே நீங்க வந்து மதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலா காஸ்டிங்கும் கரெக்டா இருக்கும். ஒரு ஹெல்த்தி இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது இட் வில் பேவ் த பாத். இல்லாட்டினா வந்து ஒரே ஒர்க்குக்கு ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு, இன்னொருத்தர் 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. ஸோ நேச்சுரலி கிளையன்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் த லோவர் இதுதான். இவர் ஏன் 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு, ஏன்னா இவர் வந்து கிராக் எல்லாமே யூஸ் பண்றாரு, அவருக்கு ஓவர் ஹெட்ஸே இல்லை. அவர்கிட்ட அடிச்சு பேசுனீங்கன்னா அவர் 5,000 ரூபாய் கூட வருவார். அவரோட ஒர்க்குக்கு என்ன மதிப்பு அப்புறம்? ஸோ இது என்ன ஆகும், இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு தப்பான டைரக்ஷன்ல அது கூட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு கிளையண்டா இருந்தேன்னா நேச்சுரலி ஐ வில் கோ ஃபார் சம்மன் ஹூ இஸ் சார்ஜிங் மீ லெஸ், இல்லையா. ஸோ
அவரும் அதுதான் பண்றாரு இவரும் அதான் பண்றாரு மாதிரி நான் ஒரு பிளைண்டா நான் போயிடுவேன். அது நீங்க கிளைண்ட்டை தப்பு சொல்ல முடியாது. கரெக்ட். இது போக இல்லாம நீங்க ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு நீங்க போகும்போது இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் அது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற அந்த கம்பெனி, அவங்களோட டெவலப்பர்ஸ், அவங்களோட ஓவர் ஹெட்ஸ், ஸோ அவங்களுக்கு இதுல இருந்து ரெவன்யூ வரலன்னா தே ஹேவ் நோ இன்சென்டிவ்மே இல்லை அதை கண்டினியூ பண்றதுக்கு. இன்னோவேஷன்ஸ் வில் ஸ்டாப். We'll eventually lose good music in producers, mix engineers in the long run. So ஒரு டைம் பீரியட்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த மிக்ஸ் என்ஜினியர்ஸ்க்கோ மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்க்கோ ஒரு பெருசா ஒரு பிளேஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து as I நான் ரொம்ப பெரிய பர்சன்லாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இந்த மாதிரி மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆர் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. அண்ட் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அடியில் வேலை பார்க்கறதுக்கு இன்டர்ன்ஸாகவும் வரத்துக்கு ரெடியா இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ ரெடியா இருக்காங்க அப்படின்னா இட் மீன்ஸ் தட் பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ அபவுட் தீஸ் ஏரியாஸ் தட் ஆர் பிஹைண்ட் த சீன். இந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இதுக்கும் ரெடியா இருக்காங்க, அதுக்கும் ஆஸ்பைரிங்கா இருக்காங்க. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஃப்ரம் நேசன் ஸ்டேஜஸ்லாம் இருக்கட்டும், ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும் வந்துட்டாங்க. அண்ட் நிறைய காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நடந்தது? ஸோ தெர் வாஸ் அ ஃபேஸ் வேர் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வேலையே இல்லாமல் இருந்த ஒரு டைம்லேருந்து டெக்கு வந்துச்சு. டெக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் உள்ள வந்துருச்சு. வந்துட்டு எவ்ரிபடி ஸ்டார்டட் லேர்னிங், எவ்ரிபடி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்னிகாலிட்டி பிஹைண்ட் இட். ஆனா ஒரு சடன் பூம் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் தப்பா கூட இருக்கலாம். You can correct me if I'm wrong. But I think there is a boom in the industry with respect to technical respects. Right. Okay. So அத நீங்க எப்படி பாக்குறீங்க? Okay, couple of things actually. It's a very interesting question. ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஏர்லி 80s வந்த ஒரு விஷயம். அது என்ன பண்ணுதுன்னா வந்து இட் அலௌஸ் டிஃபரெண்ட் டிஜிட்டல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, மியூசிக் ப்ரொடியூசிங் டிவைசஸ், அதை ஒன்னோட ஒன்னு கம்யூனிகேட் பண்ணி வச்சு ஒரே ஆள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு இதுக்கு வந்து அது கொண்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு புரோட்டோகால் தான் அது ஆக்சுவலா. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து ஹார்ட்வேர்ல இருந்து எல்லாமே அந்த புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த ஒரு 2-3 மியூசிக் ப்ரொடியூசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அத வந்து நம்ம வந்து ஒரு சவுண்ட் கார்டுல கனெக்ட் பண்றோம். அது இப்போ நான் சொல்றது வந்து அதுக்கு முன்னாடி சவுண்ட் இன்டர்ஃபேஸ்னு இன்னைக்கு நம்ம ஒரு யூபிக்யூட்டஸ் ஒரு டிவைஸ்க்கு முன்னாடி ஒரு 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 கீபோர்ட் சிந்தசைசர், ஒரு ட்ரம் மெஷின், ஒரு சாம்பிளர், ஒரு எஃபெக்ட்ஸ் டிவைஸ், சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா ஒரே மெசேஜ் வழியா கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அந்த புரோட்டோகால் தான் மிடி. இந்த மியூசிக்கல் which stands for MIDI. ஸோ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் இந்த புரோட்டோகால் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து இட் டுக் ஆன் அ மோர் சீரியஸ் ஃபார்ம். அது ஒரு டிஜிட்டலா அதை வந்து எப்படி பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு வந்து மல்டிபிள் டிவைசஸை ஒரே ஆள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வருது. ஸோ அப்போ வந்து நீங்க இப்போ ஒரு டிபிக்கல் மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் த ஏர்லி 90s அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டுடியோக்குள்ள போனீங்கன்னா ஒரு 4 கீபோர்டு இருக்கும், ஒரு 5 சாம்பிளர் இருக்கும், 2 ட்ரம் மெஷின் இருக்கும், ஒரு ரேக் ஃபுல்லா எஃபெக்ட்ஸ் டிவைசஸ் இருக்கும், அப்புறம் இது டேபிள் டாப் சிந்தசைசர்ஸ் இருக்கும். இது எல்லாமே மிடியில கனெக்ட் பண்ணி அவர் ஒருத்தர் மட்டுமே இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, மேக் சென்ஸ். ரைட், ஐ காட் இட். ஓகே, சோ இது வந்து இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன். அதான் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்போசர் வந்து இந்த மாதிரி மியூசிக் ப்ரொடியூசர்ஸை வந்து அப்ரோச் பண்றாங்க. ஹே, ஐ ஹவ் ரிட்டன் அ சாங், நான் ஒரு பாட்டு நான் இது பண்ணியிருக்கேன், இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப இவர் வந்து அதை ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே ஓகே. ஸோ இந்த டிவைசஸோட ஆக்சசிபிலிட்டி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஏன்னா மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு வேணும். ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு நீங்க பண்ற அதே இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் அதுக்கும் மேல வந்து இதுக்கு பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆனா அது ரொம்ப கேப்பபிளா இருந்தது. ஏன்னா வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் போடுங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து ஒரு கம்போசருக்கு அது எப்படி வருதுன்னு தெரியும். இப்போ இவரே இதை பண்ணிடுவாரு.
ஓகே. அது கேட்கறதுக்கு கீபோர்ட் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அது பரவாயில்ல, அந்த கம்போசருக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுல. இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ் பின்னாடி வந்து ஒரு ஜங்கிள் பீட் மாதிரி போடுங்க, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குன்னா அவரால் அது பண்ண முடியுது. அதுக்குன்னு நீங்க ஒரு பெர்கஷனிஸ்ட கூப்பிட்டு ஃபுல்லா பண்ண வேண்டிய இது இல்லாம இங்க இவரே பண்றாரு. ஓகே, இந்த காம்போ ஒர்க் ஆகுது, நான் இத லைவ் ஸ்ட்ரிங்ஸும் லைவ் பெர்கஷனிஸ்ட் வச்சு நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு இதுதான் அந்த மியூசிக் ப்ரொடக்ஷனோட ஒரு ஃப்ளோ. இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு மாக்அப்ஸ் கிரியேட் பண்றதுல இருந்து ஒரு ஃபுல் சாங்கே வந்து இதுல இருந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வரைக்கும் வந்து இந்த மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்றாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்கும் அப்படின்னு, இது எல்லாமே டெவலப் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு இது எல்லாமே சாஃப்ட்வேர்ல ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு ஏன் அந்த பூம், இந்த டெக்னாலஜி கொடுத்த இந்த பூம் வந்து ஏன் இன்னைக்கு வந்து பெருசா இருக்கு அப்படின்னா, the entry point to this has now reduced, அதை நல்லா டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு சாஃப்ட்வேர்ஸ் வந்து. ஸோ ஒரு டைம்ல வந்து ஒரு 10-15 lakhsக்கு வந்து ஒரு மாடரேட் ஒரு ப்ரோக்ராமிங் செட்டப் நம்ம வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம் போய் இன்னைக்கு வந்து அது ஒரு 2.5 lakhsக்கு அது குறைஞ்சிருக்கு. ஆர் ஈவன் lesser than that. ஓகே, ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கம்மியானனால இதுல மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சாங் ரைட்டர்ஸ், கிக் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், இண்டிவிஜுவல் மியூசிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, ஃப்ளூட் பிளேயர்ஸ், ட்ரம்பட் பிளேயர்ஸ், பெர்கஷனிஸ்ட், இவங்க எல்லாருமே இப்போ இந்த இது உள்ள வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பூம். ரெண்டாவது என்னன்னா, இதுல ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மியூசிக் ப்ரொடியூசர்ஸா வராங்க, இன்டென்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதெல்லாம் நல்லது தான். காம்படிஷன் இருந்தா தான் வந்து எல்லாருக்கும் அது ஒர்க் பண்ணணுன்றது வரும். பட் இது என்னன்னா வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மியூசிக் ப்ரொடக்ஷனோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஹேப்பனிங் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பாத் இருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. தட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். So that's அது டிஃபரண்ட். என்னோட அடுத்த கேள்வி. ஆமா, ஓகே. சோ இந்த பாத் அட்டைன் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வேயா இருக்கும். ஸோ யூ ஜாயின் ஒரு கம்போசர் கிட்ட இன்டர்னா இது பண்ணி ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி யூ லேர்ன் த ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறமா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் மியூசிக் கம்போசரா போறதுக்கு இது ஒரு நல்ல பாத் ரூட்டா இருக்கும். ஸோ இதனாலயும் நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. அண்ட் முன்னாடி வந்து ரொம்ப நீஷா ஒரு எக்ஸ்பென்சிவ் ஏரியாவா இருந்தது வந்து இன்னைக்கு ரொம்ப டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர் வராங்க. ஸோ விச் இஸ் a good thing. அது ஒரு absolutely டெமோக்ரட்டைஸ் பண்றதுங்கிறது டெமோக்ரட்டைஸ் பண்றது அல்டிமேட் எண்ட். இப்போ இந்த பாட்காஸ்டோட இன்டென்ஷனே இந்த நாலேஜை டெமோக்ரட்டைஸ் பண்றதுதான். நாங்கலாம் வந்து எங்கேயோ இருக்கோம், நாங்கலாம் அத பண்றோம், அந்த ஆட்டிட்யூட், அந்த ஒரு ஹை பெடஸ்டல்ல இருக்க கூடாது. சோ ஐ very much like how music has become a democratic space for almost தேங்க்ஸ் டு டெக் ஆக்சுவலா. ஏன்னா அந்த டெக்னாலஜிக்கல் இப்போ மிடின்ற ஒரு புரோட்டோகால் வரலன்னா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். ரைட். ஸோ ஒரு ஆர்ட்டை வந்து எப்பவுமே எப்படி பார்ப்போம்னா தெய்வீகமா பார்ப்போம். கரெக்ட். நம்ம ஆஸ் அ சொசைட்டி இட் செல்ஃப் வந்து சரஸ்வதி, அப்புறம் வந்து அந்த மாதிரி காட்லியா பாக்குற ஒரு சொசைட்டி. ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரலா மியூசிக் கிளாஸஸ் வாய்ஸ் ட்ரெயின்லாம் பண்ணும்போது எங்கிட்ட வந்து சொல்லும்போது இதை வந்து நீங்க ஒரு கலை இல்லையா, கலைக்கு நீங்க வந்து எப்படி பிரைஸ் வாங்கலாம். வி ஆர் அசோசியேட்டட் வித், இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நோபல் ப்ரொஃபஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்ட் அண்ட் பிசினஸ் அப்படின்னு இப்போ ரைட் நவ் இட்ஸ் a huge or a big category. ஸோ ஆர்ட்டை வந்து பிசினஸோட கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பீப்புளும் இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுக்குமே வந்து நான் என் பார்ட்ட பண்ணிட்டேன்ப்பா, இனிமே மக்கள் கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட் பண்ணணும், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் எடுத்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல எல்லாரையும் போட்டு வச்சிருப்பேன். வாரம் இத பாருங்க அதை பாருங்க, வேற வழியே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மார்க்கெட் அவர் செல்ஸ் and tell them that and remind them that hey, I'm in the industry, I'm alive and அந்த மாதிரியான விஷயங்கள். சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? My opinion is நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் அண்ட் பிசினஸ் ஆர் 2 different things அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்தா ரெண்டுமே வந்து சர்வைவ் ஆகாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் ஒரு குட் ஆர்டிஸ்ட் should find out ways to make it into a good business. Beautiful. இல்லையா? இல்லனா அந்த டேலண்ட் வந்து will go waste. அத பிசினஸா பண்றோமா இல்லையா அப்படின்றது வந்து இட்ஸ் அப் டு தி ஆர்டிஸ்ட். ஒன்னு இப்போ சில பேர் வந்து
அவங்களே வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட ஓன் இதுக்காக வச்சு அப்படியே வச்சுப்பாங்க. they are not going to do அது பப்ளிக்கா ரிலீஸ் பண்றதோ ஏதோ, எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க யூஸ்வலா தே ஹேவ் அ ரெகுலர் ஜாப் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு எங்க ப்ராப்ளம் வரும்னா, இந்த ஆர்ட்டை வந்து பிசினஸா பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஒரு அன்எத்திக்கலா பார்ப்பாங்கல்ல. நீ என்ன இப்படி ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம், இதை போய் இதுக்கு ஒரு விலை வைக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ரைட். ஸோ ஒரு நல்ல ஆர்ட் ஷுட் ஃபெச் குட் பிஸ்னஸ் ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் த பாட்டம் லைன். ஸோ இதுல எந்த தப்பும் இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளியர் பண்ணிப்போம் நம்ம. அண்ட் நீங்க உங்களோட ஆர்ட்டை வந்து நீங்க கரெக்டா நீங்க பிரைஸ் பண்ணாதான் வந்து, அகெயின் கோயிங் பேக் டு வாட் ஐ செட் earlier, you are respecting your work. பியூட்டிஃபுல் இல்லையா? ஸோ உங்களோட எஃபர்ட்டை வந்து நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றீங்கிறது உங்களோட பிரைசிங்ல தான் இருக்குது. கரெக்ட். இல்ல இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளவோ எஜுகேஷன் இருக்கும். இப்போ நீங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்றீங்க, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா, இது நீங்க ஒரு 20 வருஷமா கத்துருப்பீங்க, 30 வருஷமா கத்துருப்பீங்க, ஒரு 10 வருஷமா கத்துருப்பீங்க. சோ அந்த கத்துக்கிட்டதை வந்து நீங்க யூ ஆர் கோயிங் அண்ட் கலெக்டிங் ஆல் ஆஃப் தீஸ் அண்ட் கிவிங் இட் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். ஆமா. Yes. Say take me for example. I am from a very small town. அந்த ஸ்மால் டவுன்ல இருந்து எவ்ரி வீக்கெண்ட் ஐ யூஸ் டு டிராவல் டு சென்னை டு லேர்ன் அ பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், கிளாசிக்கல், வெஸ்டர்ன் கிளாசிக்கல். ஓகே. வாரம் நானும் எங்க அம்மாவும் ட்ரெயின்ல வந்துட்டு 1 மணி நேரம் தான் கிளாஸ், ஆன்லைன் கிடையாது. அப்படி வந்து கத்துட்டு இப்ப நம்ம அந்த பர்டிகுலர் இதுக்கு ஒரு பிரைஸ் சொல்லும் போது இட் மீன்ஸ் தட் என்னோட வாரத்தோட எஃபர்ட் அண்ட் இவங்க கிட்ட மட்டும் நான் கத்துருக்க மாட்டேன், பல பேர்கிட்ட கத்துருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம பிளாட்டர்ல கொடுக்கறோம். கரெக்டா? சோ ஐ திங்க் whatever the price that we put for our art is about the collectiveness of our knowledge and the effort, the time, the energy, money, everything that we have put on exactly அத வந்து வேற யாராலும் டிசைட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு if I am turning out a track அப்படினா வந்து அந்த ட்ராக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 days மட்டும் அந்த ட்ராக்ல இல்ல. நான் இத்தனை வருஷமா வந்து எவ்வளோ ட்ராக்ஸ் கேட்டு மற்ற ட்ராக்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி நிறைய ஹிட் அண்ட் மிஸ் எல்லாம் இருக்கும் அதில். ரைட். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. ஓகே, இது ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தெரியறதுக்கே வந்து கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கும் எனக்கு. கரெக்ட். நான் ஒரு தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியறதுக்கே ஃபியூ மந்த்ஸ் எனக்கு ஆயிருக்கும் எனக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து நான் ஒரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ I'm turning over some work. Absolutely. So அந்த workக்கு இது என்ன ஒரு 2 days workக்கு என்ன இவ்ளோ சார்ஜ் பண்றீங்களா, அது ரொம்ப absurd அது actually. Correct. So any person who's in art, அவங்களோட பிரைஸ் வந்து இதெல்லாம் சேர்த்து தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஓன் ஜர்னி அண்ட் அகெயின் இப்போ நீங்க மியூசிக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இது வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம ஒரு ஆஃபீஸ் போயிட்டு நம்மளுக்கு ஒரு மந்த்லி இது we will have our highs and lows. So there are extremely busy days, there are absolutely dry days, dry months. Oh my god, tell me about that. So totally dry எல்லாம் போகும். So and we don't have any post retirement benefits. So அது மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் பர்க்ஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ you're completely ஆக்சுவலாக வந்து எவ்ரி மியூசிஷியன் வில் பி ஒரு they'll be living a highly insecure life on a day to day basis. நாளைக்கு எனக்கு ஒர்க் வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு. இட் ஒர்க்ஸ் லைக் தட் ஆக்சுவலா. அது பெரிய லெவல் மியூசிஷியனோ இல்ல வந்து அது டிஃபரன்ஸே கிடையாது. கரெக்ட். அண்ட் தட் இஸ் வை ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் மியூசிக் a business. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமை மட்டும் வச்சு இப்ப நீங்க வந்து இமேஜின் யூ ஹவ் ஒன்லி டன் மிக்ஸ் இன்ஜினியரிங், அது ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்காது. மேபி ஒரு ஆடியோ இன்ஜினியரிங்கும் படிச்சது, அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் டு கம்போசிஷன். கரெக்ட். ஸோ எது வேணாலும் உங்களால பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும்போது தான் மியூசிக் அஸ் அ பிசினஸ் ஒர்க்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் காம்போசிஷன் ரூட். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங் இதுதான். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐ மோர் ஆஃப் அ ரிலக்டன்ட் மியூசிஷியன் அப்படின்னு. ஆமா. ஸோ இந்த மியூசிக் ப்ரொடியூசிங் கேம்லேயே வந்து நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலக்டண்ட்டாக தான் உள்ள வந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன்
அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மியூசிக், அதாவது கண்ணாடி திருப்புறது, சவுண்ட் டிசைனிங், சவுண்ட், இப்போ இந்த கீபோர்ட்ஸ்ல வர இந்த பேச்சஸ்லாம் இருக்கும்ல, அந்த பேச்சஸ் டிசைனிங், அந்த மாதிரி I've done some work for Yamaha also actually. அவங்களோட அரேஞ்சர் லெவல் கீபோர்ட்ஸ்க்கு I've done some patterns. அதெல்லாம் இட்ஸ் a downloadable content. இன்னும் அவங்க Yamaha வெப்சைட்ல இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கீபோர்ட்ஸ் வாங்குனீங்கன்னா அதுல இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வரும். அது some of which I have worked actually. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல I was very interested. அதுல அந்த சவுண்ட் மேனிபுலேஷன்லாம் வருதா? இல்ல, அது சவுண்ட் மேனிபுலேஷன் மாதிரி வராது. அதுல நீங்க ப்ளே பண்ணி பண்ற மாதிரியான பேட்டர்ன்ஸ் அதுல இருக்கு. ஓகே ஓகே. இல்ல நான் கேக்குறது உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல. ஆமா எஸ். ஸோ இப்போ அப்படிதான் வந்து எனக்கு இந்த இந்த சவுண்ட் மேல இன்ட்ரெஸ்டே வந்தது. ஸோ நீங்க ஒரு ஒரு கீபோர்ட்ல இருந்து ஒரு பேட்ச் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து there are so many components to it. ஓகே, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த பேட்சோட கேரக்டரே வந்து மாறும். ஸோ இது எப்படி நீங்க பில்ட் பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஒரு கீபோர்ட் எடுத்து ஆன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்ஸ்னு இருக்கும், ஒரு சிந்த், ஒரு சா சிந்தசைஸ்னு ஏதோ ஒரு பேர் வச்சு ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ இது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, இது எங்க இருந்து வந்தது, இது ஸோ ஆசிலேட்டர்ஸ்னா என்ன, ஃபில்டர்ஸ்னா என்ன, எல்எஃப்ஓஸ்னா என்ன, ஆன்வலப்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இது அப்புறம் எப்படி ஷேப் பண்றது இந்த சவுண்டுன்னு, அதுல ஒரு பெரிய ஒரு வேர்ல்டே இருக்கு, ஒரு யூனிவர்ஸே இருக்கு. இதுதான் திஸ் காட் மீ இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலா. So இதுதான் வந்து மேட் மீ கோ இன்டு ஆடியோ இன்ஜினியரிங் ஆல்சோ. ஓகே. ஸோ இதுல இவ்வளோ இருக்கு. ஸோ மேபி தேர் இஸ் மோர் டு இட். ஓகே, அப்போ சவுண்ட் ரெக்கார்டிங், ஓகே, அப்போ ஒரு மைக்ரோஃபோன்ல இருந்து ஒரு சிக்னல் வந்து ஒரு டேப்லயோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர்லயோ உள்ள போகும்போது அதுல இவ்வளோ இது இருக்கு அப்படின்றது. தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு ஆடியோ இன்ஜினியரிங் ஆல்சோ. ஓகே. ஸோ ஆடியோ இன்ஜினியரிங்ல இருந்து ஆமா, ஸோ ஆடியோ இன்ஜினியரிங்ல இருந்து அப்புறம் ஐ காட் பேக் இன்டு மியூசிக் ப்ரொடக்ஷன். ரிலக்டண்டா உள்ள வந்தேன் நான் ஆக்சுவலா. ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் பேண்ட் அவுட் ஃபார் மீ. பிகாஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் அது என்ன ரீசன்னா வந்து அது ஒரு மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு கம்போசிங்ன்ற மாதிரி ஒரு லெவல் தான். ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, கம்போசர் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஒரு கம்போசர் வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு விஷயத்தை அவர் வந்து அப்ரோச் பண்ணுவாரு. ரொம்ப மியூசிக்கலா இருக்கும் அவங்களோட திங்கிங் அண்ட் இது எல்லாமே. தே நீட் நாட் பி டெக்னிக்கல் ஆக்சுவலா. இதை வந்து நான் இந்த பேட்ச்ல இந்த பீட்ல நான் பண்ணணுமா அப்படிலாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக் அவங்க எழுதுனா போதும். அதுல 1000 அர்த்தம் இருக்கும் அவங்க பண்றது. அந்த 1000 அர்த்தம் வர மாதிரி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த கம்போசருக்கு அந்த லெவலோட அவங்க இருந்தா கூட போதும். இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது அவங்க வந்து இந்த கம்போசர்ஸோட எந்த வெயிட்டையும் அவங்க எடுத்துக்க தேவையில்ல. ரேதர் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் போட்டு கொடுத்துட்டாரு கம்போசர், ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த கம்போசரோட ஸ்கெட்சை சுத்தி இவங்க வந்து ஒரு விஷயங்கள் பண்ணணும். ஆப்வியஸ்லி அதுலயும் கம்போசிங் இருக்கு, பட் ஆனா ஒரு கம்போசர் பண்ற அளவுக்கு இதுல வந்து இல்ல. அண்ட் இட் கோஸ் மோர் டெக்னிக்கல் மாதிரி போகுது. ஸோ இது இட் அப்பீல் டு மீ ஆக்சுவலா. திஸ் ஆஸ்பெக்ட் அப்பீல் டு மீ. நான் ஆடியோ இன்ஜினியரிங் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ மிக்ஸ் இன்ஜினியர். ஸோ ஐ கெயின் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல. இப்படிதான் இருக்குமா அப்படின்னா அது லிட்டரலி கணத்துல தள்ளி விட்ட மாதிரி தான். ஏன்னா படிக்கிறது ஒண்ணு, நீங்க ஆக்சுவலா டே டு டே ஒர்க் பண்றது, ஒரு சிங்கர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி கம்ஃபர்டபுளா அந்த ஜோன்குள்ள கொண்டு வர்றது. So there is so much of human interaction and human to engineer இது. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா அவங்க கிட்ட போய் இது இதான் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ, இதான் ட்ராக் இப்போ பாடுனா அவங்க பாட மாட்டாங்க. அவங்க அல்டிமேட்லி மியூசிக் இஸ் a very emotional thing. ஸோ அவங்கள எப்படி கம்ஃபர்டபுளா இதெல்லாம் அங்க ஆன் த ஜாப் தான் வந்து அதெல்லாம் தெரியுது. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஹெட்ஃபோன் லெவல் கொடுக்கறது, அப்புறம் இந்த சேம் சைமல்டேனியஸா வந்து கரெக்டா மைக்ல கெயின் செட் பண்ணி அது ஒரு ஹெல்த்தி லெவலுக்கு கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்றது. ஸோ போத் ஆஸ் அ ரெக்கார்டிங் இன்ஜினியர் அண்ட் அ மிக்ஸ் இன்ஜினியர். ஸோ ஒரு ஹியூமன் வாய்ஸ்க்கு இப்படி இருக்குது, ஒரு ஃபிளாட்டிஸ்ட் வராரு, ஸோ அவர்கிட்ட இருந்து எப்படி பெஸ்டா எடுக்கிறது. ரொம்ப டேக்ஸ் போனா அவங்களும் வேற அவுட் ஆயிடுவாங்க. இன்னொன்னு கொடுங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப சென்ஸ்லெஸ் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அடுத்த டேக் இன்னும் வேற மாதிரி கொடுங்க. வேற மாதிரினா என்னன்னு சொல்லணும்ல அவருக்கு, இல்லையா? ஸோ அப்போ நிறைய டைம் வந்து இந்த மிக்ஸ் இன்ஜினியர் ஆர் ரெக்கார்டிங் இன்ஜினியர் தான் வந்து வில் பி லயாசிங் பிட்வீன் த கம்போசர் அண்ட் த ஆர்டிஸ்ட். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ சம்டைம்ஸ் இந்த கம்போசர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் மூடியா இருப்பாங்க. என்ன நம்ம சொல்றது அவர் வாசிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சில
யூனோ மூட் ஸ்விங்ஸ்க்கெல்லாம் போவாங்க. அப்போ இந்த மிக்ஸ் இன்ஜினியர் தான் வந்து யூஸ்வலி ஹி காம்ஸ் டவுன், அந்த ஹீட்டை குறைக்கிறது அவர் தான். இருங்க நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இருக்கு, வேற எதுவும் ட்ரை பண்ணுங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வருவோம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், நோ ஹரி நோ ரஷ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அப்புறம் அந்த நல்ல ஒரு கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸோ இது மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஆன் த ஜாப் கற்றுக்கிட்டு இருந்தேன். பட் டு பி வெரி ஆனஸ்ட் வந்து அந்த சவுண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஆக்சுவலாக இட் வாஸ் புல்லிங் பேக் டு மியூசிக் ப்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த சீக்வன்சிங், ட்ராக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணுறது, அதோட ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ காட் பேக் டு மியூசிக் ப்ரொடக்ஷன் வெரி குவிக்லி. Okay, and then into music composing. அது much later. It happened much later actually. You know, I heard your song Parole. Okay. That is your movie, yeah. So adla da neenga music composer ah? Yes. That is when you have started. Ama. So even though it was not, as you said, a big banner of people that were into it, but it was critically acclaimed by a lot of people, like a lot of critics. So how was that as an experience to you? நீங்க சொன்ன மாதிரி you came from like the technical side. ஏன்னா யூசுவலா எல்லாரும் நாங்களாம் எப்படின்னா ஐயோ கிரியேட்டிவ் சைடு இருக்கு, அதுக்கு டெக் தேவை, அந்த தேவைக்காக தான் நாங்க டெக்குக்குள்ளே வந்தோம். பட் நீங்க அப்படி கிடையாது. யூ மஸ்ட் ஹவ் ஹேட் ஷியர் லவ் ஃபார் மியூசிக் டு கம் டவுன் டு திஸ் ரோட். ஸோ அது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அண்ட் how did that happen? How did Parole happen? இல்ல இப்போ அது நான் சொல்றேன் எப்படி ஆச்சு அப்படின்றது. மியூசிக் ப்ரொடக்ஷன்ல வந்து ஐ வாஸ் கான்ஷியஸ்லி ட்ரைங் டு கிரியேட் மை ஓன் வாய்ஸ். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்க்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடுறோம். கரெக்ட். அது ஒரு பக்கம். பட் ஆனால் நான் என்ன அதில் என்னோட ஸ்டாம்ப் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது that itself is ஒரு ஜர்னி. இப்போ if you don't mind me asking, இப்போ ஒரு பாட்டு வருது அப்படின்னா அதுக்கு மியூசிக் கம்போசரோட சேர்ந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணது யாரு அப்படின்னு போடுறாங்களா? போடுறாங்க. இப்ப போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணது யாரு அப்படின்னு இப்ப போடுறாங்க. ஆனா அது முன்னாடி இல்ல. ஆமா. ஓகே. சோ உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் ப்ரொடக்ஷனோ அந்த அரேஞ்சரோ அதையும் தாண்டி you wanted to create your voice was more than creating a name for you. Was it to create originality in your music? அப்படியா? ஆமா, definitely. Yeah, that's because the goal. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு நேம்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு நேம்லாம் வந்துருச்சு. It is not about name anymore. It is about creating something that is more than a name. Yes. அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது it is about an aspect of you. ஆமா. Yeah, exactly. So அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா ஒரு சாங்க்கு வந்து இன்னும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டியூனுக்கு வந்து நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்றோம். இப்போ நம்ம டியூன் பண்ணா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமானா இனிஷியல்லாம் நல்லாவே இல்லை, நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அது ரொம்ப சைல்டிஷா இருக்கும், மேபி வேற யாராவது கேட்டானே. ஏன்னா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் இது இல்லையா? ஸோ எனக்கு அது ஸோ தட் இஸ் அ எக்ஸசைஸ் இன் இட் செல்ஃப் ஆக்சுவலா. ஸோ நான் மியூசிக் ப்ரொடக்ஷன் மற்ற கம்போசர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஐ யூஸ் டு ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் மெலடிஸ். மெலடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டாப் லைன் அப்படின்றோம் இல்லையா, அந்த டியூனு. ஏன்னா அந்த டியூன் வந்து பில்ட் பண்றது எப்படி. ஸோ அதுக்கு நிறைய சாங்ஸ் மற்ற சாங்ஸ் கேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் செல்ஃப் டாட் ஆக்சுவலா. எந்த கிளாஸ்க்கும் போல, நான் எதுவுமே பண்ணல, அவுட் ஆஃப் ஷியர் லேசினஸ் ஆக்சுவலா. அதையும் சொல்லிடுறேன், நான் போயிருக்கணும் பட் போல. பட் போகாதது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஐ ஹேட் மை ஓன் பாத் ஆஃப் டிஸ்கவரி. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய கம்போசர்ஸ் நிறைய யூனோ அவங்களோட ஒர்க் எல்லாம் கேட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த பாட்டில், எப்படி அந்த மெலடி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. இப்போ மாஸ்டர் இளையராஜாவோட இளமை ஏதோ சாங் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2 நோட்டு தான் அந்த பல்லவி. ரைட். 2 நோட்டு தான், அதுக்குள்ளதான் இருக்கும் அது. பட் அது அவ்வளோ பஞ்சியா, அது இன்னி வரைக்கும் அது ஒரு இட்ஸ் ஸ்டாண்டிங் த டெஸ்ட் ஆஃப் த டைம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மெலடி லைன், அது சிம்பிளாகவும் இருக்கலாம்.
அது என்ன, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கே வந்து நான் நிறைய டெஸ்ட் கொடுத்து நான் அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். ஸோ அப்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பை டிஃப்ரெண்ட் மீன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. அதாவது ஃபஸ்ட்டு நான் அந்த 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 ப்ராஜெக்ட் உள்ளேயே நான் இல்லை. அப்புறம் அதில் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நான் உள்ளே போனேன் நான். அப்புறம் சரி அதில் சாங்ஸ், படத்தில் வந்து சாங்ஸ்க்கு வந்து இடமே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அதில் 6 சாங் பண்ணிட்டோம். அதுதான் ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலையே. ஸோ அப்போ அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டீம். ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், இட் வாஸ் லைக் ஆசம் ஒர்க்கிங் வித் தெம். ஸோ இதுல வந்து என்னன்னா அப்போ ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் மை வாய்ஸ். ஸோ என்னோட வாய்ஸ் வந்து என்ன, என்னோட டியூன்ஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது அந்த பரோல்ல ஒர்க் பண்ணப்போ. அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து இட் வாஸ் வெரி நைஸ். நீங்க நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல நோட்டபிளா பாத்தீங்கன்னா மலையாளம்ல வந்து தீபக் தேவ் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது மாதிரி ஒர்க் ஃபார் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், நாட் ஜஸ்ட் மலையாளம், தமிழ், அது மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல முக்கியமான ஒரு பர்சன் வந்து ஜிவி பிரகாஷ். நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் பர்சன், நீங்க ஃப்ரீலான்ஸா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் மெனி பீப்புள். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் இந்த நோட்டபிள் மியூசிக் டைரக்டர்ஸ், எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ் பத்தி அது மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ண ஏதாவது 1 or 2 எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டபிள்னா எனக்கு வந்து ஐ வுட் சே சூரரை போற்று ப்ராஜெக்ட். அது நேஷ்னல் அவார்ட்லாம் வின் பண்ணிச்சது ஆக்சுவலாக. அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் நான் ப்ளஸ் ஒரு 2-3 கியூஸ் மட்டும் வேற 2 ப்ரோக்ராமர்ஸ் பண்ணாங்க. மற்றபடி ஃபுல்லாக நான் ஹட் ஒர்க்ட். அதில் ஒரு சென்சிபிளாக வந்து ரொம்ப ஒரு அப்ரோச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது ஆக்சுவலாக கம்பேர் டு அதர் ப்ராஜெக்ட்ஸ். தேர் வாஸ் வெரி கிளியர் ஐடியா அபவுட் ஹவு டு கோ. வழக்கமாக பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதில் பண்ணது. எஸ்பெஷலி அதில் அந்த சூர்யா சார் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு அழற சீன், அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணது அது ஆக்சுவலா. என்ன சார் அழற சீனை போய் என்ஜாய் பண்ணி, ஏன்னா அந்த மூட கொண்டு வரணும் இல்லையா. அந்த என்ஜாய்மென்ட். ஸோ யூஸ்வலா அங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு சோரிங் ஸ்ட்ரிங்ஸ், அப்படி பின்னாடி ஹெவி ட்ரம்ஸ், ஏன்னா ரொம்ப கிடந்து அழுகுறான், ஒரு சோலோ வயலின், ஃப்ளூட்டு, இந்த மாதிரி வழக்கமா போவோம். பட் அந்த ஸ்கோர் அந்த பாயிண்ட்ல கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி இருக்காது ஆக்சுவலா. ஒரு மாதிரி அதோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சின்ன பல்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். தட் ரிஃப்ளெக்ட்ஸ் சூர்யாவோட அந்த கேரக்டரோட மொமெண்ட். அந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ட் பீட்டோட, ஒரு நத்திங்னஸோட, நான் அப்பா இறந்துட்டாரு, ஃப்ளைட்டு பிடிச்சி போனோம், திடீர்னு சொல்லுது, திடீர்னு பார்த்தா காசு இல்லை அப்படின்னு மாதிரி அந்த ஒரு பல்ஸ் ஏறும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பல்ஸ்ல தான் அந்த நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு ஆர்மி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரையில உட்காந்து ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் ஓபன் பண்ணி கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி அழுவாரு. ஸோ அப்ப வந்து அங்கதான் அந்த இது வந்து பீக் ஆகும். ஸோ தேர் இஸ் அ கிராஃப் டு அந்த என்டையர் சீன். ஸோ அதை பில்ட் பண்றதுக்கு வந்து கன்வென்ஷனலா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாம அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா ஒரு செட் ஆகி வந்தது அது ஆக்சுவலா. யா. சோ இப்போ ஹிந்திலயும் அது கொஞ்சம் அது வேற மாதிரி பண்ணிருக்கோம். அதுவும் ஜிவி தான், பட் வேற ஒரு கம்ப்ளீட்லி ஆமா புது டீம், புது இது, பிளஸ் அதையே பண்ண முடியாது ஆக்சுவலா. சோ டன் சம்திங் டிஃபரண்ட். அதுக்கு இல்ல அதுவும் டிஃபரெண்டா தான் இருந்தது. ஆமா அதுவும் டிஃபரெண்டா தான் இருந்தது. சோ அதுக்கப்புறம் நீங்க மலையாளம்ல வந்து தீபக் தேவ் அப்படிங்கறவருக்கு that's where I started actually. அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்து நீங்க நிறைய கத்துருப்பீங்கல்ல. நிறைய. you started off with Malayalam and you came to Tamil and then to Telugu, Kannada, Hindi. How do you switch on and switch off like that? கொஞ்சம் கஷ்டம் தான். இன்ஃபேக்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனது வந்து மேஜர்லி தமிழ் மியூசிக் அண்ட் ஃபியூ அதர் அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான். ஸோ மலையாளம் உள்ள போகும்போது அங்கே டெஃபினெட்லி இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். தேங்க்ஃபுல்லி நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் ஹனிபி. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக் ஒரு பாய் கேங் மூவி, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும்.
அண்ட் அதில் வந்து அந்த டைம்லலாம் வந்து ஒரு மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியும் வாஸ் ஆல்சோ ஓப்பனிங் அப் டு கொஞ்சம் நியூ சவுண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் they were very subtle இல்லையா? அதுக்கு முன்னாடியே அதுதான் தீபக் தேவ் வந்து he had changed that sound மலையாளம்லயே. he is such a amazing composer and ரொம்ப sensitive to sounds specifically. அவருமே வந்து அவரே வந்து மிக்ஸ் பண்ணுவாரு சாங்ஸ் எல்லாம், அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஸோ இஸ் காட் அ கிரேட் இயர் டு பிகின் வித். அண்ட் அவரோட பயங்கர ஸ்ட்ராங் கிளாசிக்கல் இதுவும் இருக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா. ஸோ அதையும் மாடர்ன் ப்ரொடக்ஷனையும் இன்ஃபியூஸ் பண்ணுவார் பியூட்டிஃபுல்லாக. அப்படி பியூட்டிஃபுல்லாக இன்ஃபியூஸ் பண்ணி நான் வேற யாரும் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. இப்போ வந்து there will be big music composers obviously. அவங்களோட நம்ம டிஃபர் பண்ணும்போது how do they take it? இல்ல அது ஒன்றும் ஸ்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா பேசிக்கா பேசுற லாங்குவேஜ் மியூசிக் தானே, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை அது. ஸோ அதுல ஒன்றும் அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி எந்த என்கவுண்டரும் இது வரைக்கும் ஆனது இல்லை. ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கும் ஆக்சுவலா. நம்ம ஏன்னா ஒரு ஐடியாஸ் தான் நம்ம ஏதாவது சொல்லுவோம், அது நல்லா இருந்தா அவங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை இருக்க போகுது. இட்ஸ் குட், தே கோன் டேக் இட். இல்ல இஃப் தேர் வெரி அவங்களோட கன்விக்ஷனுக்கு அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும், இல்லை அது வேணா அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப அதெல்லாம் கேஷுவலா தான் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரெகுலர் டிஸ்கஷன் தான். சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன்னியாவும் இருக்கும். போட்டு ஏதாவது உருட்டிட்டே இருக்காதீங்க, ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. இல்ல இல்ல அது ஒரு சின்ன இது நான் ட்வீக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இதையாங்க இவ்வளவு நேரம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒட்டிட்டு இருந்தியா அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்கள்லாம் ஏதாவது பயங்கரமா அப்படி பண்ணுவோம். இது டோட்டலா வேற மாதிரி இருக்கு, இதெல்லாம் வேணாம், இவ்வளவு யோசிக்காதீங்க. நீங்க நார்மலா நான் நீங்க பாடும்போது பின்னாடி ஒரு பியானோ பிளே பண்ணீங்களா, அதை அப்படியே பிளே பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் ட்ராக் நடந்திருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் பிகம் a very democratic space and it's becoming a democratic space. That's the right word. And I like and I think we all லைக் மைண்டடா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். and I think we have a long way to go with respect to growing together as this industry. Absolutely. Okay, it was very nice having this discussion with you. It was very nice to pull you on screen. யூசுவலா பேக்ரவுண்ட்ல இருப்போம் நாங்க. கரெக்ட். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு வந்ததுக்கு, இதை அக்ரி பண்ணதுக்கு, அண்ட் நான் கேட்கும் போதெல்லாம் வந்து என் கூட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஈவன் இஃப் யூ ஆர் வாய்ஸிங் அவுட் சம்மன் எல்சஸ் ஆர் யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் வாய்ஸ், I'm sure it's going to be distinct அப்படின்னு நான் நினைக்கிறேன். I'm going to pray for that. Thank you so much. ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ் ஆக்சுவலா. எனக்கும் வந்து ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன், வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வோ. அண்ட் வாட் யூ ஆர் டூயிங் இசை பாட்காஸ்ட் வழியா நீங்க பண்றது வந்து சச்ச ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து யாரும் இது வரைக்கும் அது பண்ணல ஆக்சுவலா. ஸோ this should reach out, இன்னும் நிறைய பேருக்கு it should reach out. and உங்க இனிஷியேட்டிவ் இதுல வந்து I think it's highly commendable. அத நீங்க சொன்ன உடனே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. and so happy to know இது நீங்க பண்றீங்க அப்படின்றது. Thank you கண்டினியூஸா பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட விஷஸ் and எல்லாரோட blessings கண்டிப்பா I'll try to give my best. Super, sure. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான எபிசோட்ல இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான கெஸ்டோட நான் உங்களை திருப்பி மீட் பண்றேன். This is bye from R Soundarya and bye from the Isai Podcast. Da